Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான பாலக் சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் தண்டு தனியா இலை தனியா வந்து செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இலையை வந்துட்டு தனியாக எடுத்துருங்க, தண்டை தனியாக வச்சுருங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த கீரையெல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் வந்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே தனியாக வச்சுருங்க. அப்புறமா வந்துட்டு நான் சிக்கனில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ எண்ணெயில் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட போகிறேன். எல்லா சிக்கனையுமே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்புறமா கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் இப்போ வந்துட்டு 2 தக்காளி, 2 வெங்காயம், அப்புறம் 4 பச்சை மிளகாய் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். சேர்த்து வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா கோல்டன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி நல்லா வந்து வதங்கணும், நல்லா மசிஞ்சு நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்து இந்த வெங்காயத்துக்கு கூட நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சிக்கன் கறி மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. காரம் ரொம்ப பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் வத்தல் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கணும். அந்த எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். சிக்கன் வந்து நல்லா வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிடுங்க. நான் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துக்கல. இது வந்து திக்கான கிரேவியாக பண்ணுறதுனால நான் வந்து தண்ணி சேர்த்துக்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இனி வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்து இதை கொதிக்க விடுங்க. அது கொதித்து அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கனில் வந்து நல்லா ஊறி வரணும். அதுக்காக நல்லா வந்து குக் பண்ணணும். ஃபுல்லாக குக் பண்ணிட்டோன்னா அதோடி முடிஞ்சுது. லாஸ்ட்டாக வந்துட்டு வெந்தய கீரையெல்லாம் வந்துட்டு மேலே வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.